திரை இசையில தவிர்க்க முடியாத பின்னணி பாடகி ஜானகி. தென்னிந்திய நைட்டிங்கேல்னு ரசிகர்களால் புகழப்படக்கூடிய அவங்களுக்கு இப்போது வயது 87. ஜானகி அம்மாவுக்கு முரளி கிருஷ்ணாங்கிற மகன் உண்டு. தனது மகன் மீது அபரிதமான பாசம் வச்சிருக்காங்க. ஜானகி அம்மாவுடைய மகன் துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. மகனுடைய உயிரிழப்பு ஜானகி அம்மாவுக்கு இடி மாதிரி இறங்கி இருக்கு. பலரும் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்தவங்க எஸ் ஜானகி. இவங்களுடைய தந்தை ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஜானகிக்கு 20 வயது இருக்கும்போது அவருடைய குடும்பம் சென்னைக்கு வந்துட்டாங்க. ஜானகிக்கு சிறு வயது முதலே பாடுவதில் ஆர்வம் இருந்ததுனால முறையா சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. அதனை அடுத்து சினிமாவில் பாடக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது. அதன்படி விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்துல பாடகியா அறிமுகமானாங்க. தொடர்ந்து MS விஸ்வநாதன் இசையில பாடிக்கொண்டிருந்த ஜானகி இளையராஜாவோட இசையில அன்னக்கிளி படத்துல அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிற பாடலை பாடியது கேட்ட ரசிகர்கள் இன்று வரைக்குமே அந்த அன்னக்கிளிய மறக்காம தங்களுடைய காதுகளின் கூடுகளுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த பாடல் தான் இளையராஜா இசையமைத்த முதல் பாடல் அப்படிங்கிறது நாம் இங்க சொல்லணும். இளையராஜாவுக்கு ஜானகி பாடிய முதல் பாடலே பட்டி தொட்டி எங்கும் இன்பத்தேன பாய்ச்சியது. தொடர்ந்து தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் கூட பாடல்களை பாடினாங்க. ஜானகியுடைய பாடல்கள் அனைத்துமே ஹிட் அடிச்சது. இதன் காரணமா தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் பிரபலமானாங்க ஜானகி. பல இசையமைப்பாளர்களுக்கும் பாடல் பாடியிருக்கும் அவங்கள தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கேல் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அவருக்கு இப்போது 87 வயதாகுது. இப்போதும் அவங்களுடைய குரல் மழலை குரல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்வதுண்டு. இதற்கிடையே தான் ராம் பிரசாத் என்பவரை கடந்த 1959ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஜானகி. அவங்களுக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகனும் பிறந்தாரு. சூழல் இப்படி இருக்க கடந்த 1997ஆம் ஆண்டு ராம் பிரசாத் மரணம் அடைஞ்சாரு. கணவருடைய மரணத்துக்கு பிறகு மகனின் மீது ஜானகிக்கு இருந்த பாசம் பன்மடங்கு அதிகரிச்சது. இந்த நிலையில தான் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு இடி இறங்கி இருக்கு. அதாவது ஜானகியுடைய மகனான முரளி கிருஷ்ணா இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்காரு. அவருக்கு 65 வயது இருக்கும்னு சொல்லப்படுது. முரளியுடைய மரணம் குறித்து பின்னணி பாடகி KS சித்ரா தன்னுடைய முகநூல் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகி அம்மாவுடைய அன்புக்குரிய ஒரே மகன் முரளியுடைய மரண செய்தியை இன்னைக்கு காலையில கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சேன். அன்பான சகோதரரை இழந்துட்டோம். இந்த தாங்க முடியாத வேதனையையும் துயரத்தையும் கடந்து செல்ல ஜானகி அம்மாவுக்கு இறைவன் மனபலத்தை கொடுக்கணும். மறைந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மகனுடைய மறைவு ஜானகி அம்மாவை நிலைக்குலைய செஞ்சிருக்கிறதாகவும் அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மறைவை கேள்விப்பட்ட பிறகு பலரும் ஜானகி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. Subscribe to One India and never miss an update.